சொல்கிறான் மதி. டேய் படிக்கிறியா? படிச்சுட்டு தான் இருக்கேன். வண்டியில் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. எங்கேயும் தான்டா, என் பிரெயினே வேலை செய்யலை. என்ன படிக்கிறதுனே தெரிலடா, பயமா இருக்கு. ஆமாண்டா, சேம் எக்ஸாம் வேறு வருது. நான் பண்ணுறதுனே தெரிலடா. செஞ்சுக்கிட்டு தான்டா இருக்கேன், நானும் ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்னடாச்சு? நீ ஓகேவா இல்லையா? ஓகே தான்டா, டயர்டாக தான் இருக்கு. ஏய், நீ பேசுறதே சரியில்லை. என்னாச்சு உனக்கு? தெளிவாக சொல்லு. டேய், எனக்கு வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்கு. ஒருவேளை எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காம வேற கோர்ஸ் போனேன்னா? டேய், நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? படிக்க ஒன்றும் புரிய மாட்டேது. ப்ளஸ் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கடா. அப்பா எப்போதும் என்னை அடிக்கிறாருடா. அம்மா என்னை ரொம்ப நம்புகிறாங்க. வேற ஃபேமிலி சுச்சுவேஷனே இங்கே சரியில்லைடா. இதில் தம்பியும் படிக்க வைக்கணும் வேற. எனக்கு புரியுதுடா. நம்மளாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் பாரு. நான் தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நியூஸ் பாரு, நம்மளாம் மேன்டா. திங்க் லைக் அ மேன், ஃபேஸ் லைக் அ மேன், பி லைக் அ மேன்டா. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். தப்பான முடிவு எடுக்கணும்னு தோணுதுடா, பட் நான் ஒன்றும் பண்ணலை. டி, தயவு செஞ்சுடா, இந்த மாதிரிலாம் பேசாதடா. நாங்களாம் இருக்கோம் தானேடா, தயவு செஞ்சுடா. நானே உன்னை கொண்டு வேண்டா. இது மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டா ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பேசாத. சாரிடா, அப்பா கால் பண்ணாங்க. நீ பேசுடா. ஓ டே, அப்பா கூட பேசு. இல்லை பரவாயில்ல, நீ பேசு. சரிடா, மனசு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் அவன்கிட்ட புலம்புனேன். இருக்கோம் தானே, நான் இருக்கேன் தானே. அப்போ இல்லாண்டா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். பாட்டுக்கு ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி விட்டு. தேங்க்யூடா, நான் உன்னை என்றைக்கும் மறக்க மாட்டேன்டா. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவ்வளோலாம் பெருமைப்படுத்தாதுடா. நான் செத்தாடா போயிட்டேன், இவ்வளோதான் இங்கே பாராட்டாதுடா. ஓகேடா, நான் கிளம்புறேன், நீ பேசு. பைடா. ஹலோப்பா. இந்தாண்ணா, வீட்டில் தானே இருக்கேன். சொல்லுங்க, வீட்டில் தான் இருக்கேன். மூர்த்தி என்னாச்சு? மூர்த்தி இறந்து போயிட்டான் தானா? இறந்து போய் ஊரா வச்சு அப்புறம் ரெடியாக போவோம். சரிப்பா.